ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இந்த வாழைப்பூ காய் லைட்டாக பிடிச்சிருச்சு. அந்த காய் பிடிச்சினது முத்துனது அது நமக்கு தேவையில்லை. இதுக்கு அடுத்த பகுதியெலாம் பிந்தி வர்றது லேயர் கொஞ்சம் இளம் பிஞ்சாக இருக்கும். அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். முத்துனது நமக்கு தேவை கிடையாது. கையில் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கரை ஒட்டாமல் வரும். நான் முதல்ல கையில் ஆயில் அப்ளை பண்ண மறந்துட்டேன். ஆனால் பிந்தி அப்ளை பண்ணியிருப்பேன். அப்போ கையில் கரை ஒட்டாது. முதல்ல இதை ஒரு இதை எடுத்து அதில் இப்படி பிரிக்கணும். பிரித்தோம்னா அதில் குட்டியாக பெரிய எதல் கணக்காக ஒன்று இருக்கும். அதை எடுக்கக்கூடாது. குட்டியாக ஒரு எதல் கணக்காக கண்ணாடி மாதிரி லைட்டாக பிளாஸ்டிக்கில் இருக்கும். அதை எடுத்துக்கிடணும். எடுத்து தூர போட்டுட்டு அப்புறம் அதில் 5 குச்சி மாதிரி இருக்கும். அதில் 4 குச்சி ஒன்று போலையும் 5ஆவது குச்சி தீக்குச்சி மாடலில் இருக்கும். இந்த கருப்பு கலர் மேலே வச்சு பார்த்தீங்களா, தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதை எடுத்து தூர போட்டுறணும். அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சமையலுக்கு. இப்போ நான் ஓரமாக எடுத்து வைக்கிறேன்ல, அந்த பகுதியை மட்டும்தான் எடுக்கணும். எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த பகுதியே விட்டுட்டு இது நல்லா இலசாக இருக்குது. இதை இப்படி கையில் பிடிச்சி வச்சுட்டு அந்த தீக்குச்சி மாதிரி இருக்கிறத எடுத்தால் வந்துடும். அந்த குட்டியாக அதே மாதிரி குட்டியாக கண்ணாடி மாதிரி குட்டியாக சின்ன துண்டாக இருக்கும். பிளாஸ்டிக் மாதிரி அப்படி இருக்கும் எதல் கணக்காக. அதை எடுத்து அதையும் தூர போட்டுறணும். இப்படி ஒவ்வொரு லேயராக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இதுதான் இப்படி தனித்தனியாக இருக்கும் ப்ராசஸிங். அதுக்கப்புறம் உள்ள பிஞ்செல்லாம் வரும்போது மொத்தமாக நம்ம அப்படியே சேர்த்து வச்சுட்டு கத்தியை வச்சு மேல்டாக்கில் இழுத்தா கூட ஒன்று போல் வந்துடும். அந்த தீக்குச்சி மாதிரி உள்ளது மட்டும். வாழைப்பூவை கட் பண்ணும்போது கையில் ஆயில் தடவிக்கோங்க. அப்போ அதில் உள்ள கரை ஒட்டாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதியிலலாம் இது ரொம்ப இலசாக தான் இருக்குது. இதில் அந்த சைடில் உள்ளதை கீழே இருக்கிற இது சின்னதாக இருக்கும்ல பிளாஸ்டிக் மாதிரி, அதை எடுக்க தேவையில்லை. இதில் இந்த நரம்பை மட்டும் எடுத்துக்கலாம். தீக்குச்சி மாதிரி இருக்கிற நரம்பை மட்டும். இதில் பாருங்கள் 2 நரம்பு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இதை நரம்பை மட்டும் இது இளங்காம்பில் எடுத்துக்கலாம். இளம்பூவில் அதை மட்டும் இப்படி கிள்ளி விட்டு அந்த இதை மட்டும் இப்படி பிரித்து, தெரியுதா, இப்படி எடுத்துடலாம். இப்படி எடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதிலெல்லாம் வித்தியாசமாக 2 இருக்குது பாருங்கள். மற்றதில் 1 இருக்கும். அந்த இப்படி தீக்குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்து தூர போட்டுட்டு மீதியெல்லாம் அப்படியே கட் பண்ணி நல்லா புளிச்ச தண்ணியில் போட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கருக்காது. அதுக்கப்புறம் போட்டு வச்சிடலாம். இந்த பகுதியை இன்னும் கொஞ்சம் பிரிச்சுட்டு இந்த பகுதியை அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். நம்ம இதில் ரொம்ப இலசாக தான் இருக்கும். இப்போ எல்லா வாழைப்பூவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு கூட்டு வைக்க வேண்டியதான். இப்போ வாழைப்பூவை நல்லா தண்ணியில் போட்டு 2 தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நேராக கருக்கும். அதுக்கு தான் சில பேர் மோர் கலந்த தண்ணியில் போட்டு வைப்பாங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவை இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டோம். கடாயை வச்சோடனே கடாய் நல்லா காஞ்சி வருது. காஞ்சி வந்தோடனே அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்ச உடனே அதில் 1 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போடணும். கடுகு நல்லா பொரியும். இதில் 2 பல்லாரி வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். வதக்கின பிந்தி இப்போ வாழைப்பூவை எடுத்து இதில் போடலாம். தண்ணியில் கழுவி வச்சுருக்கிற வாழைப்பூவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்கலாம். நேராக வாழைப்பூ கருக்காக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம எவ்வளோ வெட்டி வச்சுருக்கோமோ அவ்வளோத்துக்கு சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறது நல்லது.
வாழைப்பூவை நல்லா போட்டாச்சு. போட்ட பின்னாடி வாழைப்பூ வதங்குறதுக்கு வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு பார்ப்போம். தண்ணியை தொளிச்சு நல்லா வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வதங்கி வந்தோடனே நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்குறோம். 1/4 மூடி தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகா காரத்துக்காக. இது 3ஐயும் நம்ம சேர்த்து அதோடு சேர்த்து கிண்ட போகிறோம். இது வந்து தேங்காய் கடைசியில் சேர்த்தோம்னா இந்த துவர்ப்பு தன்மை இருக்காது வாழைப்பூவில். இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிட்னியில் கல் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து உடம்புல இருக்கிற கல்லை வந்து நல்லா கரைச்சிரும். நல்ல மெடிக்கல் பெனிஃபிட் உள்ளது. மருத்துவ குணமும் அதிக சத்தும் நிறைஞ்சது தான் இந்த வாழைப்பூ பொரியல். அதனால் நீங்கள் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. லாஸ்ட்டாக வதங்கின பிந்தி பார்க்கலாம். நல்ல சுண்ட வாழைப்பூ நல்லா சுண்ட வதங்க நல்லா சுருள வதங்கிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டிதான். சுவையான வாழைப்பூ தயார். சுவையான வாழைப்பூ கூட்டு தயாராகிட்டு. இப்படி தேங்காயெலாம் போட்டு பார்த்து செய்யுங்க. அப்போ துவர்ப்பு தன்மை இருக்காது அவ்வளவா. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் மிக்கது. கிட்னியில் உள்ள கல்லெல்லாம் கரைச்சிரும். அப்புறம் ரொம்ப சத்து மிக்கது. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. அப்போ எந்த நோயும் வராது. வாழைப்பூ வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு வாழைப்பூ பொரியல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.